ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா 70வது பக்கம் சமஸ்கிருதத்தில். இத்தம் பரிமிருஷன் முக்தः கிருஹேஷு அதிதிவத் வசன் ந கிருஹைஹ அனுபத்யேத நிர்மமः நிரகங்காரः. உறவுகளை பற்றின கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் உறவுகள் எப்படி அந்த தன்மையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஒரு முழுமையான மனிதன் ஆவதற்கு கண்டிப்பாக உறவுகள் அவசியம். உறவுகளே இல்லாத ஒரு குழந்தை காட்டில் வளருதும் போது அது தன்னுடைய எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்ட வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு மனிதன் மனதளவில் வளர்ச்சி அடைவதற்கு, உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதற்கு, அன்பை பெறுவதற்கு, அன்பை காட்டுவதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக உறவுகள் அவசியம் அவசியம் அவசியம். உறவுகள் இல்லாத மனிதன் முழுமையடைய முடியவே முடியாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய உறவுகள். நாட் ஓன்லி பிளட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பிளட் ரிலேட்டட் மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன். அடுத்தது, அந்த உறவுகளுக்குள்ள நம்ம போயிடணும். அதுக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை. ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா நாம் அன்பு காமிச்சிருவோம். அன்பு காட்டலினாக்கா நமக்கு அன்பு காட்டுற அளவுக்கு நம்முடைய சொரூபம் அப்படி இருக்கிறதுனால நம்ம உறவுகளுக்குள்ள போறதுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நாமளே ஜட்ஜ்மெண்ட் போட்டு இவங்க நல்லவங்க, இவங்களோட பழகலாம், இதெல்லாம் நமக்கு அன்பு காட்டலாம். இவங்க இந்த உறவுகளை பில்டப் பண்றதுக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை. உறவுகளுக்குள்ள போன தெரிஞ்சு நமக்கு அந்த உறவுகள் இருந்து வெளியில் வர தெரியறதில்ல. பற்று, இதுதான் என்டையர் சம்சார துக்கத்துக்கு காரணம். உறவுகள் தான். எந்த உறவுகள் மிக அவசியமோ அந்த உறவுகளை நம்மளை கொண்டு சம்சாரத்துல நல்லா மாட்ட வச்சிடும். பற்றுடன் ஆகும்போது நம்மளால உறவுட்டு வெளியில வர்றது அப்படின்னா வீட்டு விட்டுட்டு போறது இல்லை. வீட்டை விட்டுட்டு வெளியில போறது அல்லவே அல்ல. வீட்டுக்குள்ள நான் இருக்கணும், எனக்குள்ள வீடு இருக்கக்கூடாது. ஏன்னா என்னால் தூக்க முடியாது வீட்டை. அதுதான் கான்செப்டே. இவர் சொல்லிட்டு இருக்கிற இடமே கிரகஸ்தாக்களுக்கு ரொம்ப புத்தவ கீதை நாங்கள் பர்பஸாக எடுக்கிறது இந்த இடத்துக்காகத்தான். இந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா கிரகஸ்த ஆசிரமங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ உறவுகளிடமிருந்து உள்ள போன தெரிஞ்சு நமக்கு அதிலிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது பற்றுடன் இல்லாமல் இருத்தல். ஏன்னா நீங்க அந்த உறவுக்குள்ள போயிட்டு வெளியில வர தெரிஞ்சாதான் அந்த உறவையே நீங்க உறவாக என்ஜாய் பண்ண முடியும். அது உள்ள போயிட்டு வெளியில் வர தெரியாம மாட்டிக்கிறேன் பாத்தீங்களா, அப்ப அந்த உறவை நீங்க என்ஜாய் பண்ணவே முடியாது. இதுதான் ரகசியம். ஒரு கணவன்கிற உறவை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா பற்றுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா தான் யூ கேன் என்ஜாய் த ஹஸ்பண்ட்ஹுட். அந்த அந்த உறவையே நீங்க என்ஜாய் பண்ண முடியும். மகன்கிற உறவை அது என்ஜாய் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு வெளியில வர அந்த பற்றிலிருந்து வெளியே வரதானே வெளியில வரதுன்னு சொல்றேன். அந்த பற்றிலிருந்து வெளியில வரீங்க பாத்தீங்களா, அப்பதான் யூ கேன் என்ஜாய் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஓன் சன், with your own daughter, with your own husband. You can enjoy. அதுதான் வைராகிய சுகம் சொல்லும் சாஸ்திரம். அந்த பற்றில் இருக்கும்போது we cannot enjoy the husband, relationship of the husband.
பற்றில் இருக்க வரைக்கும் we cannot enjoy the relationship of my son. என்ஜாய் பண்ணவே முடியாது. பிரச்சனை பிரச்சனை பேட்ச் ஒர்க்கு, பிரச்சனை பிரச்சனை பேட்ச் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்குன்னு ஓஞ்சு போயிடுவோம். அது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க பெண்களுக்கு இவங்க 2 பேர்னால இவங்க 2 பேர்த்தை பத்தி பேசுறேன். இது ஆணா இருந்தா மனைவி, மகன், மகள். பெண்ணா இருந்தா கணவன், பொண்ணு, பையன். ஏன்னா இந்த நம்ம வாழ்க்கை கிரகஸ்தாசம் இதோட சுருங்கிருச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூட மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இதுக்குள்ள இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் தேவையே இல்லை. இருக்கிறது 4 பேர், 2 பேர், 3 பேர் தான். ஒரு குழந்தைனா 3 பேர். ரொம்ப வேற சுருக்கிக்கிறோமா? இப்போ 10 பேரோட 20 பேரோட வாழும்போது நம்மளுடைய பற்று அப்படியே பிரிஞ்சிருக்கும். இப்ப சுருக்க 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 நமக்கு இவங்க 2 பேர் தவிர வேற யாரையும் தெரியாது. ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம், கணவனையும் பையனையும் தவிர நமக்கு வேற யாரையும் அது கட்டத்துக்கு நம்மளால கொண்டு வர முடியறது இல்லை. ஏன்னா அவ்வளவுதான் வீட்டுல இருக்காங்க. 30-20 பேர் இருக்கிற வீட்டுல யோசனை பண்ணி பாருங்க. காலஞ்சு 20 பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கன்னா பற்று 20 பேருக்கு மேல பிரியும். அப்ப தாக்கம் கம்மி. இப்ப இருக்கிறது 2 பேரு, 3 பேரு, ஒருத்தர் அப்படிங்கும் போது என்ன ஆகுது? அப்படியே அத்தானா பற்றம் கொண்டு அவர் மேல வச்சு அவங்கள தடுமாற செய்து அவங்களும் நிம்மதியா இல்லாம நாமளும் நிம்மதியா இருக்க தெரியாம பிடிச்சி அவங்கள பெசக்கி திணறி ஏது பிடிச்சி வச்சிருக்கு நம்ம பற்றில் வாழ அவங்க என்ன பண்ணுவாங்க? திணறுவாங்க. நாம நல்லது நாம் நினைச்சுக்குவோம். அவங்களுடைய நிம்மதியை நாம் கெடுத்து விடுகிறோம். பிகாஸ் ஆஃப் மை பற்று. அதனாலதான் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க பற்று, அதாவது குடும்பம், உறவினர்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். இந்த காலத்துல குடும்பமே தேவையில்லைன்னு வேற ஒரு கேங் போயிட்டு இருக்குது. அது எங்க போய் முடியும் நமக்கு தெரியாது. என்ன லிவ்லிங் டுகெதர்ங்கிறாங்க, குடும்பமே தேவையில்லை. ஐயோ அதெல்லாம் தப்பு. குடும்பத்துக்குள்ள வரணும், அந்த அன்பை காமிக்கணும், அடினாலும் வாங்கணும். அப்பதான் அதுல இருந்து வெளியே வருவீங்க. அப்பதானே மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். அப்பதானே யூ கேன் என்ஜாய் த ரிலேஷன்ஷிப். இதத்தான் இந்த இடத்துல சாஸ்திரம் புத்திர, போன ஸ்லோகத்தில் என்ன படிச்சோம்? அதைத்தானே சொன்னார் அவரு. எங்க மாற்ற இடம்னா புத்திர, தார. அப்புறம் நமக்கு நல்லது செய்யற பந்து, நமக்கு நல்லதா நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் நல்ல மாட்டுவோம் பந்து. இவங்களிடம் என்ன பண்ண, எப்படிப்பட்ட உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஒரு வழிபோக்கனை போல் மெயின்டைன் பண்ண. ஒரு வழிபோக்க ஒரு இடத்துல தங்குறான். அவன் ஒரு வழி, இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டு நான் என்னதுன்னு நினைக்கக்கூடாது. இறைவன் உயிரோடுற வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இந்த உறவுகளோட வாழ்ந்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இருக்கிற வரைக்கும் இவங்களோட இருக்கலாம், போகும்போது விட்டுட்டு போயிடணும். ஸோ ஒரு கனவுல ஒரு உறவு, போன கிளாஸ் அதான் படித்தோம். ஒரு கனவுல ஒரு உறவு வருது, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அந்த உறவு என்னாச்சு? அதை போலதான் இந்த பிறவியில எப்படி கனவுல ஒரு உறவை பார்த்துட்டு ஜாகிரத அவஸ்தையில் வந்தா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிருதோ, அதை போலதான் இந்த பிறவியில் நீங்க பார்க்கிற உறவுகள் இதற்கு முந்தான பார்த்த பிறவியில் இருக்கிற உறவுகளுக்கு இதுக்கு முன்னால எடுத்த பிறவியில் நீங்க பார்த்து அனுபவிச்ச அன்பு காட்டின உறவுகள் இந்த ஜென்மத்துல காணும். அதேதான் இந்த ஜென்மத்தில் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டுற உறவுகள், குடும்பம் எல்லாம் இதோட தான். அடுத்த சரீரம் எடுக்க போனீங்கன்னா அங்க உறவுகள் வேற, இவங்கள யாருமே நமக்கு ஞாபகத்துக்கு கூட வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்த சரீரம் போனீங்கன்னா ஒரு பேர்ட் வியூ மாதிரி பாருங்க நம்மள. அதுக்கு அடுத்த சரீரம் போனீங்கன்னா அதுக்கு அடுத்த உறவுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கிடையாது, இப்ப சம்பந்தமே கிடையாது. நீ ஜஸ்ட் பிஃபோர் பர்த் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் சுவாமிஜி, தேனி சுவாமிஜி சொல்லுவார், சிங்கம்மா சிங்கப்பா, புளியம்மா புளியப்பா. நான் எத்தனையோ பேத்த கடிச்சேன், என்னை யாரும் எத்தனை. ஒரு பட்டினத்தார் பாடல், கண்டிப்பா இதை நாம இந்த இடத்துல நினைவு கூறணுங்க. படிக்கிறேன் பாருங்க. பிறந்தன அனைத்தும் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். ஏதேது பிறந்ததோ அது இறக்கும், இறந்தன பிறக்கும். ஃபர்ஸ்ட் தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். உணர்ந்தன மறக்கும். அடுத்த ஜென்மம் போது எல்லாம் மறந்து போயிடும். உணர்ந்தன மறக்கும்.
மறந்தன புணரும், புணர்ந்தன பிரியும், சேர்ந்தது, புணர்ந்தன சேர்ந்தது, பிரியும், பிரிந்தன புணரும். அருந்தின மலமாம், எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் என்னவா மாறிடுச்சு? அருந்தினவெல்லாம் மலம். அருந்தின மலம். எதுக்கு இத்தனை சாப்பாட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அருந்தின மலம். புனைந்தன வழுக்கம், உவப்பன வெறுப்பு. எதெல்லாம் ஓப்புன்னு தோணுது அதெல்லாம் என்ன ஆயிரும் ஒரு காலத்துல? வெறுப்பு. வெறுத்தது உவப்பா இருக்கும். நம்ம எதை வெறுத்தோமோ அது என்ன ஆயிரும்? உவப்பு. என்றிவை அனைத்தும் உணர்ந்தவை அன்றியும். இந்த பாடல் அப்படியே பெருசா போயிட்டே இருக்கும். அதாவது இந்த உறவுகளை பத்தி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு ஒரு உறவுகளோட நம்ம புணர்ந்தோம். அடுத்த ஜென்மம் வரும்போது அது யாருன்னே நமக்கு தெரியாது, கம்ப்ளீட்டா போயிடும். இப்ப இந்த ஜென்மத்துல ஒரு உறவுகளோட இருக்கோம். அடுத்த ஜென்மம் போனீங்கன்னா இப்ப யார் யாரோட இருக்குங்கிற நமக்கு என்ன ஆயிரும்? தெரியாது. அடுத்த ஜென்மத்துக்கு போவோம். நிலையற்ற தன்மை. எது இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? உறவுகள் நிலையற்றது அப்படிங்கிற கருத்தை தான் பட்டினத்தார் பாடல் சொன்ன அந்த கருத்தை தான் இவர் சொல்றாரு. என்ன இவர் இது அவர் சொல்றாரா இவர் சொல்றாங்கிறவர் கிருஷ்ணர் சொன்னதான் அவர் பாடுறார். ஏன்னா இவர் முதலே சொல்லிட்டார் கிருஷ்ணர் உத்தவ கீதையில். இதுதான் உறவுகளுடைய நிலையற்ற தன்மை. நாம் என்னது பண்றோம்? உறவுகளிடம் நாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அப்படியே ஒரு சத்தியத்துவத்தை புடிச்சு வச்சு, அதுதான் அன்பு, அதுதான் பாசம், அப்படித்தான் வாழணும், அப்படித்தான் இவங்கெல்லாம் பாரு அன்பு இல்லாம இருக்காங்க, நான் பாரு எவ்வளவு பற்றுடன் இருக்கிறேன், பாசத்துடன் இருக்கிறேன்னு போய் கரெக்டா வாழ்றவங்களையும் தப்புன்னு முடிவு பண்ணி வச்சு, எது சரியா வாழ்றது, எப்படி அவங்களோட உறவு மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம அவங்களையும் போட்டு நசுக்கி, அவங்க நம்மள நசுக்க, நாம அவங்கள நசுக்கி நசுக்கி கீழே சாருத ஒழுக ஆரம்பிக்குது. முடியல. இதுதான் அறியாமையினுடைய உச்சம். ஏன்னா சம்சார துக்கம் கிரகஸ்தாக்குன்னு பாத்தீங்கன்னா உறவுகள் தான் மெயின். நம்ம மனசை ரொம்ப சம்சார துக்கம் கொடுக்கறது உறவுகள் தான். அதான் இவர் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இந்த மாதிரி உறவுகளை உறவுக்குள்ள போய் அந்த உறவுக்குள்ள இருந்து வெளியில அந்த உறவுகளோட வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கிரகஸ்தா சுட் நோ விஷயங்கள். 2 விஷயங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கிரகஸ்தா மஸ்ட் நோ பஞ்சமகாயக்னா, அதை மறந்துடாத. அடுத்தது தர்மப்படி வாழணும், அதை மறந்துடாத. கிரகஸ்தா இது 2ஐயும் மறந்துடாத. ஸோ அடுத்தது அட்வைஸ், உறவுகளுடன் இருந்து அதுல இருந்து எப்படி வெளியில வரணும். ஏன்னா என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டியை உறவுட்டு தான் கிடைக்கும் நமக்கு. ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி வி கெட் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் ஒன்லி. அதுக்கு அதெல்லாம் சொன்னார். ஸோ உறவுகள்னால நம்ம என்ன, உறவுகள் நம்மள அழிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம போய் மாட்டிக்கிறதா தவிர எந்த உறவு நம்மளெல்லாம் அழிக்கிறது கிடையாது. நாமளே போய் என்ன பண்ணிடுறோம்? லாக்காயே அழித்துக் கொள்கிறோம் வேணா சொல்லுங்க. எந்த உறவு நம்மை அழிக்க முடியாது, நானே அழிச்சுக்கிறேன். அதான் பட்டினதார் பாடல் பார்த்தோம். அடுத்தது இதுல இத்தம் மீனிங் எழுதிக்கலாம். இவ்வாறு எது இத்தம்னா இந்த மாதிரி உறவுகளுடைய நிலையற்ற தன்மை. இத்தம் பரிமிருஷன் முக்தக. இந்த மாதிரி பரிமிருஷன் பண்ணு அப்படின்னு என்ன தெரியுங்களா? சிந்திச்சு பார், நல்லா சிந்திச்சு பார். உறவுனா என்ன? இந்த முன் ஜென்மத்துல யார் இவங்கெல்லாம், இப்ப யார் இவங்கெல்லாம், அடுத்த ஜென்மம் எடுத்தீங்கன்னா யார் இவங்கெல்லாம், சிந்திச்சு பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிற. பரிமிருஷன் கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். நன்கு ஆராய்ச்சி செய்து முக்தகா உறவுகள் இருக்கிற பற்றை, அதாவதுங்க அதீத பற்றதான் விடணும். பற்ற விடுன்னு நம்ம சொல்றதே இல்லை. கம்ப்ளீட்டா அதீத பற்று, பொசசிவ்னஸ் இங்கிலீஷ்ல சொன்னா, ஓவர் பொசசிவ்னஸ்ங்கிற வார்த்தை அவர் சொல்றார். அது இருக்கக்கூடாது. கிரகேஷு அதிதிவத்து வசன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஓவர் பற்று இல்லாம மிதமான பற்றுடன் குடும்பத்தாருடன் வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படி இருக்கணுமா கிரகேஷ்? நீ வீட்டில் இருக்கும்போது அதிதிவத்து, நீ ஒரு கெஸ்டா ஒரு வீட்டுக்கு போனா எப்படி இருப்பியோ அந்த மாதிரி உன்னோட சொந்த வீட்லயே வாழு. சூப்பர் எக்ஸாம்பிள். கரெக்டா புரிஞ்சுட்டா சூப்பர் எக்ஸாம்பிள். இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போறோம். இந்த காலத்துல சுவாமிஜி அடிக்க சொல்லுவாரு, வீட்டை விட்டு ஆசிரமத்துல தங்க சொல்லி ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் போட்டா அங்க அவங்க வீட்டுல என்னென்ன, அதாவது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்
இதுதான் தீர்த்தாடனம் போகிறதுங்கிறது. அதை ஒரு இடத்துல படுத்து ஒரு இடத்துல தூங்கி ஒன்றை சாப்பிட்டு அப்படியே அடிக்ட் ஆகிருக்கும் உடம்பு. நம்மள அறியாமல் பல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் அடிக்டோட நமக்கு தெரியாது. வீட்டு விட்டு வெளியில் ஒரு 10 நாள் போனோம்னா தான் எந்தெந்த அந்த படுக்கிற இடத்துலேருந்து வேற இடம் மாற்றினேன் தூக்கம் இல்லை, வேற இது இது இதில் குளித்தேன் சரியில்லை, அதில் குளித்தேன் சரியில்லை, இது சாப்பாடு சரியில்லை, எனக்கு ஒத்து வரல. அப்போ தான் தெரியும் எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம அதுக்கு தான் தீர்த்தாடனம் போகணும்னு நம்ம கலாச்சாரம் சொல்லும். நீ வீட்டு விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில் போ, அப்போ தான் நீ எங்கெங்கே லாக் ஆகிருக்க பற்றுன்னு அர்த்தம். லாக் ஆகிருக்க அதுலேருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஆனால் சுவாமிஜி என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் நாம் பிளான் பண்ணி ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் அவங்க ஆசிரமத்துக்கு கூப்பிடுறது. ஸ்டூடெண்ட்டை ஆசிரமத்தில் வந்து ஒரு 10 நாள் தங்கு, ஒரு வாரம் தங்கு, ஏன் ஒரு 4 நாள் தங்கி இங்கிருந்து படி அப்படின்னா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு சுடு தண்ணி கிடைக்கல, எனக்கு காலையில் காஃபி கிடைக்கல, எனக்கு காலையில் டிஃபன் சரியில்லை, மத்தியான சாப்பாடு வயிறு கெட்டுப்போ, இப்படி புலம்பல். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கிறாரு சுவாமிஜி, ஆசிரமத்தை மேல பற்று வந்துடு. அதாவது வீட்டிலேயே நீ அதித்தி வச்சிருங்கிறது அது ஃபைனல் டீச்சிங்கிறாரு. அதித்தி வீட்டுக்கு வந்து சொந்த வீடு ஓல் விளையாடுறவங்க இருக்காங்க, இது அல்ட்டுமோங்கிறாரு. அதாவது வீட்டுல அதித்தி வைத்த இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு புரியாதுங்கிறாரு. ஏன்னா அதித்தி வீட்டுக்கு வந்துட்டாலும் சொந்த வீட்டுல என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா கடைமட்ட நிலை, கீழான மனம், முதிர்ச்சி இல்லாத மனம். தலைவாணி கிடைக்கல, பெட்டு கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் பெட்டு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கட்டல் கிடைச்சிருச்சு, நம்ம கீழே படுக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் குளிக்கிற ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அவங்களாம் உஷாரா போய் பாத்ரூம் பிடிச்சிட்டா, எப்படி புலம்புறோம். அதெல்லாம் அங்கே ஓனாத்தான் தெரியும் உள்ள என்ன கச்சடா வச்சிருக்கோங்கிறது வீட்டுக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா இங்கே வாய் எல்லாமே கரெக்டாக கிடச்சிட்டே இருக்குது. அது அடிக்ட் வேற ஆயிருப்போம். அது எப்போ கண்டுபிடிக்கலாம், ஏய் உனக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்குங்கிறது நீங்கள் அங்கே போய் ஒரு அது 30-40 பேர் நம்ம போன பார்த்தீங்களா 40-50 பேர் கொண்டே ஒரு மேன்ஷனில் கொண்டே போட வச்சா தான் தெரியும். 3 ஐயோ அவங்கள குளிச்சுட்டு போகிற, அவர் சீக்கிரம் குளிச்சுட்டு போயிட்டு அவர் இன்னும் லேட்டு சீக்கிரம் டென்ஷன்ட்டு எவ்வளோ பற்று. ஏன் நீங்கள் 2 மணிக்கு எந்திக்குள்ளீங்க, யாரும் வேண்டானா, யாரும் வேண்டானாங்களா? அப்போதான் தெரியும் என்னென்ன நம்ம என்ன அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு வேதாந்தம் படிச்சிருப்போம், 10 உபநிஷத் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், மனப்பாடமா தெரியும். ஆனா அங்க பாத்ரூமுக்கு சண்டையா இருக்கும். போனவ வரியில் வரமாட்டேங்கிறா, சீக்கிரம் வரமாட்டேங்க, இவ லேட் பண்றா, அவ தலைவ அப்படி பண்றா இப்படி பண்றா. ஜி அது ரிஷிகேஷ் போகும்போது பார்க்கணும், என் பேக் காணா அவ பேக் காணா, என் பேக்கோடவே தான் நான் வருவேன். என் பேக் எங்க தனியா போச்சுன்னா நானும் அதெல்லாம் விட்டுட்டு வரவே முடியாது, பேக்கோட தான் வருவேன். ஏன்னா ஒருத்தர் வந்து பேக்கை டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க நம்ம பேக்கை டிரான்ஸ்போர்ட்ல ஏத்துறாங்க பாவம். நம்ம பேக்கை ஒருத்தர் இன்னொரு வண்டியில டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏத்துவாங்க, நீங்க இன்னொரு வண்டியில வாங்கம்பாங்க. ஐயோ என் பேக் பின்னாலேயே போகணும், எங்காவது என் பேக் காணாம போச்சுன்னா ஓட வேண்டியது அந்த வேனு பின்னாலேயே. பற்று அந்த பேக்ல இருந்தது பாருங்க, கண்கூடா பார்த்ததெல்லாம் அவ்வளோ ஒரு பற்று. எங்க போயிடும், அப்படித்தான் போனா வாழ்ந்துதான் பார்ப்போமே, எல்லாத்தையும் தொலைச்சாலும் வாழ்ந்துதான் பார்ப்போமே, அப்படி இருக்கணும் எண்ணம். போனா போகட்டும், ஆனா போனாலும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படி பேக்கோடவே. அப்ப அந்த பேக்ல எவ்வளவு பற்றுக்கிறது கண் கூட தெரிஞ்சு. இதுல வேற ஃபைட்டிங் வேற, ஐயோ என் பேக் அந்த பேக்ல போது என்ன இதுல ஏத்திட்டீங்கன்னா இப்ப என்ன பேக் ஒன்றுல நம்மள தாங்க ஏற முடியும். நம்ம லக்கேஜ் இல்லைங்க, நம்ம மனிதர்கள், லக்கேஜுக்கு ஒரு வண்டி தான் இருக்கும். அப்புறம் அங்க போன என் பேக் கீழே போட்டுருவாங்க. அது பாருங்க கடைசியா என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேக் இருப்பாங்க, பேக் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா என் பேக் மேல இருக்கணும், அடியில போய் நசுங்கி போச்சுன்னா வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வாங்க வாங்கன்னு கத்துனாலும் அந்த வேன் விட்டு இந்த பக்கம் வர மாட்டாங்க, இந்த நம்மளுடைய வண்டியில் வந்து ஏற மாட்டாங்க. என்னன்னு கேட்டா டாப்ல பட்டா சீக்கிரம் போய் எடுத்துக்கலாம்ல. என்ன பற்று, என்னத்துக்கு படிக்கிறது வேதாந்தம்? வாட் ஃபார் வி ஆர் லேர்னிங்? லைஃப்ல முன்னேற்றம் வராம, மனதில் ஒரு பக்குவம் இல்லாமல் வேதாந்த படிக்கிறது டெட் வேஸ்ட். போய் நிம்மதியா தூங்குங்க, வேஸ்டா ஸ்லீப்பையாவது என்ஜாய் பண்ணுங்க அட்லீஸ்ட். என்ன தெரியுங்களா ஆகும் இந்த வேதாந்தம் வரும்போது, இது அடுத்த ஸ்லோகத்தை நல்லா அவரே சொல்றாரு, நான் இது ரிலேட் ஆனதுனால இப்பவே சொல்றேன். இப்போ வேதாந்தம் வர்றதுக்கு முன்னால நாம வந்து இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் அனுபவிச்சு பழகிருப்போம் ஆச்சுங்களா. வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னனா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஏதோ ஒரு ஊர் சுத்துறது, ஒரு சினிமா பார்க்கறது, ஒரு செல்போன்ல உட்காந்துருக்கிறது, ஒரு காசிப்பிங்க, எவ்வளவு அழகா கேட்டிருப்போம். சில எல்லாமே எல்லாம் பண்ணின்னு சொல்லவில்லை, சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருப்போம். வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா தெரியும், ஐயையோ இதெல்லாம் அனித்தியங்கிறாங்களே. அப்போ நம்ம கோலை அடைஞ்சிருக்கோம். நான் சொல்ற ஒரு நிலை பாருங்க,
இருக்கிறத என்ஜாய் பண்றதையும் விட்டுட்டு வெளியே ஏன்னா என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது அனித்தியம் தெரிஞ்சு போச்சே. கையில் எடுத்து வாயில் எடுத்து வைக்கலாம்னா அனித்தியம் தெரியும் போது வி கேனாட் என்ஜாய் ஒரு ஸ்டேஜ் வரும். இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆனந்தத்தையும் முழுமையா பெற்றிருக்க மாட்டோம். வி ஆர் இன் பிட்வீன் ஸ்டேஜ். அப்ப வரும் பாருங்க ஒரு பயம், ஐயோ வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேனா, கல்யாண வீட்டுக்குள்ள போனா தனியா உட்காரமா இருக்குங்க, என்னால யாரோடவும் மிங்கிளாகவே முடியலைங்க. அது ஒரு வளர்ச்சி. ஆனா அதுக்கு உட்காந்து புலம்புவாங்க. அப்புறம் உட்காந்து நான் தேத்தணும் இல்லைங்க, போன் வரும், ஜி போட யாரோட என்னால மிங்கிளாக முடியலைங்க ஜி, தனியா உட்காந்துருக்க மாதிரி பயமா இருக்குங்கிறத அப்படி அழகா பூசி மெழுகி நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. யாருகோட முதலையாச்சு அவங்களோட என்ஜாய் பண்ணி புடவனாயம் எதையோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இப்ப அதெல்லாம் வேஸ்ட்னு அவங்களோட பேசவும் முடியல. எனக்கான செட்டும் அங்க வரல. இப்ப ஏதாவது குரூப்ல ஒரு செட் வந்துன்னா உட்காந்து நல்லா பேசிக்குவோம். இப்ப எனக்கான செட்டும் அங்க வரல. அதுகளோட என்னால என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு என்னமோ தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி பயத்துல நடுங்குவார்கள். இதெல்லாம் வந்துங்க குரோத்ல வர்ற ஸ்டெப்ஸ். அப்ப குருவிட்டு பேசணும். அப்ப அவர் சொல்லுவார், ஆட இதுதான் ஸ்டெப்ஸ், யூ ஆர் இன் த ரைட் பாத் அப்படிங்கறத குரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த பயம் வரும்போது குரு தவிர நீங்க வேற யாருகிட்டையுமே எந்த டவுட் இந்த பிரச்சனை யார்கிட்ட போய் பேசுவீங்களாமா? எனக்கு ஒரு பயம் வருது, இங்கேயும் சேர முடியல இங்கேயும் சேர முடியல, எனக்கு மனசுக்குள்ள ஒரு அனாதை மாதிரி தனிப்பட்டவளை போல. அப்பதான் குரு அன்னை தெரசா மாதிரி லைட் பிடிச்சிட்டு வருவார். ஏய் கம் ஆன், ஐ வில் ஹெல்ப் யூ. அது சுவாமிஜி அப்படி கை வச்சு காமிப்பார். அன்னை தெரசா கிண்டு சொல்லுவாரு, கை வச்சு லைட் பிடிச்சிக்கிட்டு கமான் கமான். அப்பா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல குரு கிட்ட ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கணவனோ மனைவியோ குடும்பத்தினரோ உறவுகளோ முருகர் வந்து ஹெல்ப் பண்ணுவாராங்க? முருகரோ விநாயகரோ யார் வந்து உங்ககிட்ட பேச முடியும்? உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு கூவல். அதுக்கு தான் சொல்றது ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு. அவர்கிட்ட ஓப்பன் ஆகணும். ஐயோ என்னமே எனக்கு இப்படி இருக்குதுங்களே பிரச்சனை, நாங்களே எத்தனை வயசுக்கு தெரியுங்களா நடுங்கும். என்னடா இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா ரெண்டையும் விட்டுட்டு நடுவில் வந்து நிக்கிட்ட மாதிரி இருக்குதே. ஏன்னா பயம் வரும். ஏதோ ஒண்ணு நான் புடிச்சு வச்சிருப்போம். அந்த புடிச்சதை விட்டோன்ன இப்ப நீங்க ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க, உன்னை புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அது நிலையற்றதோ நிலையானதோ புடிச்சுக்கிட்டு இருப்போம். விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும்? அந்த ஒரு பயம் வேதாந்த புரிஞ்சா வரும். புரியலன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை, டாட்டா பைபை போயிட்டே இருங்க. புரிஞ்சுதுன்னா கண்டிப்பா இந்த நிலை வரும்போது கண்டிப்பா குரு கிட்ட வாய் திறந்து பேசணும். அப்பதான் அவர் கைட் பண்ணுவார். இல்லப்பா இந்த மாதிரி இது இப்படித்தான் இருக்கும் இது. அப்ப அவர்கிட்ட பேசினாவே நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க, ஜி ரொம்ப டென்ஷன் பேசணும்னா எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் அது. ஏன்னா நான் என்ன ஓம் கிளீம் கிளாம்னு மந்திரம் போட்டாங்க உங்களை எல்லாம் கிளீன் அப்படியே அருளாசி புரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. அந்த பயம், அந்த சந்தேகம், குழப்பம், சரியா தவறா, நான் போறது சரியா தவறா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேத்துக்கு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படி வருதாம்பாங்க. சரியா புரிஞ்சாதான் இது வந்திருக்கும். ஆனா அவங்க நினைச்சுக்குவாங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அதனாலதான் இது வந்துருச்சோ, அவன் ஜியெல்லாம் ஜாலியா இருக்காங்க நாம மட்டும் சோகமா இருக்கிறோம். அப்பா யார்கிட்ட பேசி ஆகணும் சொல்லுங்க? நீங்க இப்ப சொல்லுங்க, யாருகிட்ட பேசி இந்த இடத்த கிளியர் பண்ணுவீங்க? இந்த குரோத்தில் இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், கிளாஸ் புரிஞ்சுதுன்னா நான் சொல்றேன். புரியாதவங்க கம்முன்னு சந்தோஷம் ஜாலியா போயிட்டுருங்க. அது எப்ப புரியுதோ அப்ப பாத்துக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு இந்த நடுக்கம் கண்டிப்பா வரும். அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தை அவர் சொல்ல போறாரு. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப யாருதான் உங்களை காப்பாத்துறது? குரு. புக்கு, உபனிஷத் புக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது ஜடமா அங்க உட்காந்துருக்காது. எப்படிங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்? மார்போடு இணைத்து படுத்துக் கொண்டாலும் உபனிஷத் புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. A live person is needed. குருவை தவிர. அது ஸ்வயம் குரும்பர் சாஸ்திரம். சொல்லும் போது ஸ்வயம் குருன்னா அதுதான் ஒரு குரு இருக்குங்கிறது. என்னுடைய குருன்னு ஒரு வாரம் சொல்லும் பாத்தீங்களா? எத்தனை வேத்திர படிச்சாலும் என்னுடைய குருன்னு யாரு? ஸ்வயம் குரு. மனது விட்டு பேசக்கூடிய ஒரு குரு இருக்கணும். அவர் குரு பாட்டுக்கு அப்படியே ஹெலிகாப்டர் போவாரு. நாமெல்லாம் வந்து கீழே பஸ்ல போயிட்டு வச்சுங்களேன், அந்த குரு வேலைக்காக மாட்டார். ஏன்னா எந்நேரம் ஹெலிகாப்டர், நாம கீழே பார்த்து நிறைய பேர் அப்படிதான் ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்ம அவங்களாம் வந்து நம்ம எங்க போய் தங்குனாலும் ஒரு தனி ரூம், சாப்பாடு தனி ரூமுக்கு வந்துடணும். காமனா எல்லாத்தோட சாப்பிட மாட்டோம். தனி ரூம், தனி செட்டப்பு, கிளாஸ் மட்டும் வந்து அப்படியே ஒரு பெட். அவங்ககிட்ட நீங்க ரீச் ஆக முடியாது. எப்படி நீங்க பேசுவீங்க அவங்ககிட்ட? குரு அப்படியே உள்ள வந்துடணும். சிஷ்யர்களோட சிஷ்யரா வரும்போதுதான் அவன் கிறிஸ்டியன் வாய் ஓபன் பண்ணுவான். நாம ஹெலிகாப்டர்லயே ஏரோப்ளேன்லயே போயிட்டு இருந்தோம்னா
கீழே இவங்க பஸ்லயே வந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிங்க நீங்க ஹெலிகாப்டர் கூப்பிட்டு பேச முடியும்? மியூட் பண்ணல பாரு. இப்ப கமிங் டு த மீனிங். இவ்வாறு நன்கு ஆராய்ச்சி செய்து உறவுகளிலிருந்து பற்றை விட்டு கிருகேஷோ இதத்தான் சொல்ல வேண்டாம். அதித்திவத்து ஒரு வீட்டுக்கு போனா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்பு வீட்டுக்கு முதல்ல அதை சொல்லித்தர வேண்டியது இருக்குது. எங்க அதுதான் சுவாமி சொல்லுவார், ஒரு கெஸ்டா போனோம்னா அங்க இருக்கிற நெளிவு சுழிவுகளை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழகு. அப்பத்தான் உன் வீட்டுல வந்து நீ என்னவா இருக்க முடியும்? அதித்தியவத்தா இருக்கணும். நீ இன்னொருத்தர் வீட்டுல போயிட்டு அங்க ஓன் ஹவுஸ் மாதிரி, ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு ஓன் ஹவுஸ் மாதிரி நினைச்சுக்காத. அங்க அதித்தியவத்தா இருந்து பழகு. அது சுவாமிஜி ஆட் பண்ணிக்குவார். நீ வந்து அப்பதான் உன் வீட்டுக்குள்ள வந்து என்ன இருக்கலாம், ஒரு விருந்தினரை போல இருக்க வேண்டும். உன்னோட வீட்டுல எப்ப நீ கெஸ்டா நினைச்சுக்கிட்டு வாழ்றையோ அதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. அதெல்லாம் வார்த்தைகளில் விளக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. எந்த வார்த்தை போட்டாலும் அதுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன் பை வேர்ட்ஸ். அதுதான் உண்மையான ஆனந்த பிராப்தி. அதுதான் எது வீட்டுக்குள்ள கெஸ்டா இருக்கிறது. அடுத்தது கிருகைகி ந அனுபத்தியேத. கிருகைகி வீட்டில் சூழ்நிலைகளில் என்ன பண்ணிக்காத. வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள், அதுல கிடைக்கிற பொருள், கிடைக்கிற சாப்பாடு, கிடைக்கிற இடம், அதுல என்ன பண்ணாத, ந அனுபத்தி பந்தப்பட்டு விடாதே. அதை ஃபாலோ பண்ணி பற்றை வளர்த்தி கொள்ளாதே. அனு மீன்ஸ் டு ஃபாலோ. அதை தொடர்ச்சியா வச்சு நீ என்ன பண்ணிக்காத, ஒன்ன நீ பந்தப்படுத்தி கொள்ளாதே, அதிக பற்றை வளர்த்தி கொள்ளாதே. நிர்மமக, அதுக்கு என்ன பண்ணணும், நிர்மமக. என்ன புத்தி வேணும், மமக்காரம் ஆப்போசிட் நிர்மம. இது என்னுடையது அல்ல. நிரகங்காரக, இதை நான் செய்தேன். நிரகங்காரங்கிறதுக்கும் நிர்மமனா பொருள்கள் மீது இது என்னுடையதுங்கிற பற்று, அது நிர்மம. அதை விற்று. நிரகங்காரன் என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஜென்ரலா கிரகஸ்தாரங்களுக்கு நான் தான் இதை செஞ்சேன், நான் இருக்கிறனாலதான் இந்த குடும்பம் இப்படி போயிட்டு இருக்கு, நான் ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யலின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடும்பம் ஒன்னுத்துக்கு இல்லாத போயிருங்கிற நினைப்பு குடும்ப தலைவனுக்கு இருக்கு, குடும்ப தலைவிக்கு இருக்குது. அது கல்பித்தம். உண்மையில நான் இல்லைன்னா என்னை விட இந்த வீடு, நான் இருக்கும்போது இருந்ததை விட நான் இல்லாதிருக்கும் போது இந்த வீடு இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு 50% வாய்ப்பு இருக்குது. நாம இந்த 50 தான் பாக்குறோம். 50-50 நாம போனதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை விட சிறப்பா இருக்கிறக்கு வாய்ப்பு 50 இருக்கு, கீழே போறக்கு 50 இருக்கு. 50-50. சில சமயம் போனதுக்கு அப்புறம் 100% நல்லா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். நம்மனாலதான் இந்த உலகம், அது வீடு உலகம் இல்ல, என்னாலதான் நான், அதாவது நிரகங்காரனா நான் இருக்கிறனால, நான் இந்த வேலையை செஞ்சதுனால, நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுனாலதான் நான் இந்த குடும்பம் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கு, நான் மட்டும் இந்த வீட்டு இல்லைன்னா எதுவும் நடக்கும், இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும் அடிக்கடி. இதுதான் என்ன சொல்றாரு, நிரகங்காரக. நிரகங்கிருத்தக, சாரி, நிரகங்கிருத்தக செய். அத நிரகங்காரத்துல வர்றதுதான் நிரகங்கிருத்தக. நான் இந்த சரீர அபிமானம் இருக்கிறனாலதான் உனக்கு என்ன வருது, நிரகங்காரம். நிரகங்காரமா இரு, அகங்காரம் இல்லாமல் இருக்குங்கிறது ஞானத்தினுடைய முதிர்ச்சி. அது வரணும்னா நீ என்ன பண்ண, நிரகங்கிருத்தக, நான் இதை செய்தேன், நான் செஞ்சதுனாலதான் அது குடும்பம் இப்படி இருக்குங்கிறது வேண்டாம். அந்த பற்றிலிருந்து வெளியே வந்து விடு. அடுத்த ஸ்லோகம் 55. கர்மபிஹி கிருகம் ஏதியைஹி இஷ்ட்வா மாமேவ பக்திமான் திஷ்டேத் வனம் வா உபவிஷேத் பிரஜாவான் வா பரிவ்ரஜேத். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன எடுத்துக்கலாம்னா பக்திமான பத்தி சொல்றாரு. பக்திமான் அப்படின்னா ஆன்மீக பாதையில் யார் இவர் பக்திமான்ங்கிறாரு, வேதாந்த வகுப்புகள் வந்து கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் பக்திமான். ஏன்னா இத புராணங்கும் போது அந்த வேர்டு அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க, பக்திமான். ஏன் நான் பக்திமான் போடுறேன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வேர்டு என்ன போடுறாரு, பிரஜாவான். எப்படிப்பட்ட பக்திமான்,
வீட்டில் குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பக்திமான், குழந்தைகளோடு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட். பர்ஃபெக்டா நமக்கு அப்படியே இருக்கிறார் பார்த்தீங்களா. குழந்தைகளோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேதாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற பக்திமான் கூப்பிடுறார். நம்ம நினைச்சுக்கோ நம்மளத்தான் கூப்பிட்டு இருக்காரு, வேற யாரையும் கூப்பிடல. அங்க இங்கேயும் பார்க்க கூடாது. குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருக்கம் பக்திமான். பக்தினா இந்த இடத்துல வேதாந்தத்துல கால் எடுத்து வச்சு போறவங்கன்னு அர்த்தம். அட்டன் பண்ணிட்டு இருக்கிற பிரஜாவான் என்ன சொல்றாரு? கர்மபிகி கிரகம் ஏதியைகி. கர்மம் வந்துச்ச வார்த்தை. உனக்கு என்னதான் அதிகாரம்? கர்மன் ஏவாதிகாரஸ்தே. வீட்டில் நான் சொன்ன கிரகஸ்த ஆசிரமத்துக்கு நான் விதித்த கர்மங்களை எது கொடுத்துருக்கணும், எது உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா நான் கொடுத்துருக்கணும், அதை மட்டும் வழிபட்டு எப்படி எனக்கு செய்யற பூஜையா அதை செய். பஞ்சமகா யக்னங்கள் தான் கிரகஸ்தாவுக்கு சொல்லி இருக்கிற மெயின். ஏன்னா அக்னி காரியம் நாம பண்ண முடியாது லேடிஸ். ஸோ லேடிஸுங்க போது பஞ்சமகா யக்னம் மட்டும்தான். ஜென்ஸா இருந்தா இப்ப கிளாஸ் எடுக்கும்போது அக்னிகோத்திரம்லாம் வரும். ஆனா அக்னிகோத்திரம் இன்னைக்குள்ள யாரு பண்ற, அக்னி காரியம்லாம் யாரு பண்றது இல்லைங்க. ஸோ இந்த கலிகாலத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு நம்ம என்னதான் மட்டும் எடுத்துக்கணும், பஞ்சமகா யக்னம். அது நான் என்ன சொல்றாரு, என்னை மட்டும் வழிபட்டு அப்படின்னா உடனே கிருஷ்ணரை மட்டும் வழிபடுன்னு அவர் சொல்லல. உடனே ஒரு குரூப் அப்படி வேற போயிடுறாங்க, என்னை மட்டும் வழிபடு. அப்படி அல்ல, இறைவன் சொன்ன பஞ்சமகா யக்னங்களை இறைவனுக்காக செய்தல் என்பது பூஜா. பஞ்சமகா யக்னங்கள் என்பது பூஜா, என்னை வழிபடுறதுக்கு சம். அத என்னை வழிபட்டு நான் சொன்ன பஞ்சமகா யக்னங்கள் மூலமாக என்னை வழிபட்டு யாரு? குழந்தைகளுடன் இருக்கிற யாரு? வேதாந்த பாதையில் இருக்கிற பக்திமான். பக்திமான் பிரஜாவான் பக்திமான். குழந்தை இல்லைன்னா அவங்கள சேர்த்தி கூடாது கிடையாது, அவங்களையும் சேர்த்திக்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மொத்தத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க, அது குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அவர் ஆட் பண்ணிக்கிறாரு குழந்தைகளோடு வாழ்றவங்க. அப்ப அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண, இறைவனால் என்ன தர்மத்தை பின்பற்றணும் ஒரு கிரகஸ்தானம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ண, நீ அதை பண்ணிட்டீனாவே அது எனக்கு பண்ற வழிபாடு. பஞ்சமகா யக்னங்கள் நீ பண்ணிட்டீனாவே அது எனக்கு செய்கிற வழிபாடாக பண்ணு. டோன்ட் பி பிராக்டிக்கல், பிரிங் தட் ஆட்டிடியூட். அதுதான் முக்கியம். என்ன சொல்றாரு, சமைக்கிறது எப்படிங்க வழிபாடு, அது யக்னமா பண்ணும்போது என்ன ஆயிரும், வழிபாடு. சோ அப்படி பண்ணு, பிரிங் த ஆட்டிடியூட். எனக்காக பண்றேன்னு பண்ணு, அது பஞ்சமகா யக்னத்தை பண்ணு. அப்ப சில பேர் பாருங்க, பஞ்சமகா யக்னம் பண்றேன்னா வீட்டில் இருக்கிற கடமைகளை விட்டுட்டு வரதில்லை. வீட்டில் இருக்கிறவங்களுடைய உங்களுக்கு அந்த வீட்டுல கொடுக்கப்பட்ட கடமையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். நான் வெளியில போய் சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு இவங்க கண்டுக்காம விட்டுட்டு போறதுக்கு பேரு எனக்கு ஸ்வதர்மத்தை அடி வாங்கிடுறேன். நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்வதர்மம்னு ஒண்ணு வரும், அதை விட்டுட்டு போறதில்ல. அப்ப எப்படிங்க கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, இது பண்ணுனா எனக்கு அது பண்ண முடியலைங்க, அது பண்ணா இது பண்ண முடியலன்னா பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். சில பேர் என்ன சொல்றோம், வீட்டுக்கு அந்த கடமைகளை செஞ்சா எனக்கு பஞ்சமகா யக்னங்களுக்கு டைம் இல்லைங்கிறோம். பஞ்சமகா யக்னம் பண்றவங்கன்றாங்க நாங்க இதுல ஈடுபட்டதுனால கிரகத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கலாமா, கொஞ்சம் ஏனாதான. அப்படிலாம் இறைவன் சொல்லவே கிடையாது. ஸ்வதர்மத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ வீட்டு வெளியில் வரணும். வீட்டு வெளியே வர்றது மீன்ஸ் பரதர்ம சாரி மற்றவர்களுக்கு உதவி செய்தல். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வெளியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் அவர் சொல்றது. நான் இதுக்காக அதை விட்டு கொடுக்குறேன், அதுக்காக இதை விட்டு கொடுக்குறேன், நான் வீட்டில் இருக்கிற கணவனை கவனிக்காம நான் போய் சோசியல் ஒர்க் பண்றேன், தவறு. வீட்டில் இருக்கவங்களுக்கு பர்ஃபெக்டா அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ பிரச்சனையோ இல்லையோ நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும், அதை செஞ்சுட்டு என்ன பண்ணணும், வெளியில வரணும். என்ன சொல்றாரு, இஷ்டுவா மாமேவா பக்திமான். இஷ்டுவா மாமேவ, எது இஷ்டுவா, நீ செய்யற பஞ்சமகா யக்னங்கள் எனக்காக பூஜித்து செய். அப்படிப்பட்ட பக்திமான் என்ன பண்ணலாம், திஷ்டேத்து. இப்ப ஃப்ரீடம் கொடுக்குற அந்த மாதிரி இருந்தீனா நீ கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்து உன் வாழ்நாளை கழிக்கலாம். திஷ்டேத்துனா அங்கே நிக்கலாம். அல்லது வனம்,
அல்லது வானப்பிரஸ்தத்துக்கு நீ வரலாம். பர்மிஷன் கொடுக்குறாரு பாருங்க, இந்த இடத்துல இறைவனே கொடுக்குறாரு. வனம் வா, நீ வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு நீ வரலாம். இங்கேயே இருந்து நீ உன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு பஞ்சமகாயத்னங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல வானப்பிரஸ்தத்துக்கும் வந்துடலாம். உபவிஷயத்தினா யூ கேன் என்டர். உபவிஷய மீன்ஸ் யூ என்டர், யூ கேன் என்டர் இன்டு வானப்பிரஸ்த ஆசிரமம். அல்லது வா பரிவ்ரஜேத், யூ கேன் டேக் சந்நியாசம். இந்த இடத்துல தான் இறைவன் பர்மிஷன் கொடுக்குறார். யூ கேன் டேக் சந்நியாசம், யூ கேன் கோ டு வானப்பிரஸ்தம், ஆர் யூ கேன் ஸ்டே இன் யுவர் ஓன் ஹவுஸ். யூ கேன் டூ. 3க்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன சொல்றாங்க, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதுக்கு ஞானத்தில் நிற்கிறக்கோ ஞானத்தை பெறுவதற்கோ ஞான நிஷ்டைக்கு யோகியதை இல்லைன்னு உத்தவகீதை படிக்காதவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணு, நீ எங்க வேணா இரு, நீ சன்னியாசம் வேணாலும் எடுத்துக்கோ, இது வேணாலும் இருந்துக்கோ, வானப்பிரஸ்தத்துக்கு வந்தாலும் சரி, இல்ல கிரகஸ்த ஆசிரமத்தில் என் பணிகளை செஞ்சுக்கிட்டு. அப்ப கிரகஸ்த ஆசிரமத்தில் நீ இருக்கிறீன்னு என்ன ஞாபகம் இருக்கணும், குடும்பத்துக்குள்ள உள்ள போய் நான் சொன்ன பாத்தியா முதல்ல இருக்கிற அட்வைஸ், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்க இருக்கலாம், குருவத்திலே இருக்கலாம். அதான் சொல்றாரு. அடுத்து ஆக்சுவலா இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா பயமுறுத்துறார், திட்டுறார். இப்படி நான் சொன்னபடி நீ வாழலினா என்ன நடக்கும். யகது ஆசக்தம் அதிஹி கிருஹே புத்திர, கிருஹே வரை சேர்த்திக்கணும். யகது ஆசக்தம் அதிஹி கிருஹே புத்திர வித்தைஷன ஆதுரக ஸ்ரைனக கிருபண தீஹி மூடக மம அகமிதி பத்யதே. முட்டாள்டனி, மூடக. யார் முட்டாளு, யகத்து. யகனா இஃப், சப்போஸ், ஒரு வேளை. எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க எனக்கு தெரியும். சப்போஸ், இஃப், ஆசக்தம் அதிகி. ஆசக்தம் யாரு, வீட்டில் இருக்கிற உறவுகளிடம் அதீத பற்றை நீ அடைந்து விட்டாய் என்றால், ஆசக்தம் என்ன, அதீத பற்று அடைந்து விட்டாய் என்றால், யார் அவங்கெல்லாம், ஃபர்ஸ்ட் மாற்றுறாரு கிருஹே, வீட்டில் புத்திர, புத்திரி ஆட் பண்ணிக்கலாம். புள்ளதாங்க எனக்கு இருக்குன்னா புத்திரி, மகன் மகள். அப்புறம் எது வீட்டில் எது மாட்டுவ, வித்தேஷனா, வித்தம் பணம். இதுல ஏக்கம், புத்திரன் மேல ஏக்கம், பணத்து மேல ஏக்கம். வீட்டுக்காரில் அதுக்கப்புறம் தான் வருவார் எப்பவுமே. இது 2 தான் மெயின். புத்திர ஏக்கம், ஏஷனா, மகன் மேல ஒரு ஏக்கம். ஆத்துரக, தாக்கப்பட்டவனாக பீடிக்கப்பட்டவனாகி ஆகிவிடுவாய். நான் சொன்ன பிரகாரம் வாழல அப்படின்னா நீ துக்கத்தில் பீடிக்கப்படுவாய். எதனால துக்கம், அவங்களுடைய நடத்தையினால துக்கம் இல்ல, அவங்களுடைய பேச்சினால துக்கம் இல்ல, என் மனதில் இருக்கிற பற்றினால் எனக்கு என்னதான் ஒரு கடைசியில அவங்கனால எனக்கு என்னதான் வரப்போகுது, துக்கம். சொல்றாரு, வீட்டுல அதிகமான பற்று வச்சினால் பணமாக கூட இருக்கலாம், பணம் புத்திரம் இருந்தால் நீ துக்கத்தில் கண்டிப்பாக பீடிக்கப்படுவாய். யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சொல்றாரு, இவ்வளவு பற்று வச்சிருந்தீங்கன்னா யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அவர் பேர் வைக்கிறார், அவரு எல்லாத்துக்கும் அதை பற்றோட பேர் வைக்கிறார் பாருங்க. ஸ்ரைனகா, அதாவது கணவன் மனைவி மீது அதீத பற்று, மனைவி கணவன் மீது அதீத பற்று. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, நியூ நேம், ஸ்ரைனகா. 100% டிபெண்டன்ட் லைஃப் மனதளவில். அதைத்தான் அவர் சொல்றார், ஸ்ரைனகா. அடுத்து கிருப்பண தீகி. கிருப்பண, இதைத்தான் நான் போன அப்பளவே நான் சொன்னேன் கிளாஸ் எடுக்கும்போது. கிருப்பண தீகி, பரிதாபத்திற்கு உரிய. மூடக, நீ பரிதாபத்திற்கு உரியவன். மம அகம் இதி பத்தியதே, எப்படி இது நான், இது என்னுடையதுன்னு போய் என்ன பண்ணிக்கிற நீயே, பத்தியதே பற்று கொண்டு விடுகிறாள். இதெல்லாம் என்னது, என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள், என் பையன். என் பையன் போது அப்படியே அட்டா அப்படி போய் ஒற்றுவோம் பாருங்க. அதான் சொல்ற, அப்படி இருந்தீனா என் பையன் என் பையன் என் பையன் அப்படிங்கும் போது என்ன ஆகுது, பரிதாபத்துக்குரியவளாகி விடுவாய் மகளே. இறைவன் எவ்வளவு அழகா சொல்றாரு, பரிதாபத்துக்குரியவளா ஆயிடுவேன். அது உன் குழந்தை இல்லை, என் குழந்தை.
நீ பொய்ப்பட்டா எழுதி என்ன எழுதி வச்சுக்கிட்ட? என் பையங்கிற. அதைத்தான் அவர் வான் பண்றாரு. அவன் என் பையன், என் குழந்தை. உனக்கு என்ன சொன்னேன்? கொஞ்ச நாள் வச்சு வளர்த்துன்னு சொன்னேன். அவனுடைய மென்டல் குரோத்துக்கு ஒரு அம்மா தேவை, அப்பா தேவை, ஒரு குடும்பத்தில் அவனை கொண்டாந்து போட்டேன், அவ்வளோதான். நீ என்ன பண்ணிட்டு அப்படி போய் பட்டா எழுதி வச்சுக்கிட்ட? என் பையன். இட்ஸ் நாட் யுவர் சன், யுவர் டாட்டர். இட்ஸ் பகவான்ஸ் கிரியேஷன், பகவான்ஸ் கிட்ஸ். அப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன தெரியும்? புரிய ஆரம்பிக்கும். ஓ, அவனுக்கு பூர்வ ஜென்மம் இருந்திருக்கும், அதில் அவங்க என்னவா பிறந்தாங்க, என்ன பாப புண்ணியம் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சூழ்நிலை வந்து அமையணும், அதெல்லாம் வந்து அமையும். நீங்கள் தலைகளாக நின்னால் அது வந்து அமைச்சு தானே தீரும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்னவா உதவி பண்ணலாம்? கஷ்டமான சூழ்நிலை வரும், நல்ல சூழ்நிலையும் பையனுக்கு வரும், கெட்ட சூழ்நிலை வரும். அவனுக்கு நம்ம பையனா இருக்கிறனால அவனுக்கு கெடுதலே வரக்கூடாதுன்னு எப்படிங்க எதிர்பார்க்கறது? அவன் பூர்வ ஜென்மத்தில் அவன் என்னவா இருந்தானோ அதுக்கு உண்டான பாப்ப புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு தானே அவனும் பிறவி எடுத்திருக்கான். அப்ப அவனுக்கும் பாப்பத்தை கழிக்கும் போது கஷ்டப்படுவான் இல்லையா? ஐயோ தாங்க முடியலையே, ஐயோ தாங்க முடியலையே, கஷ்டப்படுறானே, கஷ்டப்பட புலம்புறதுல பிரயோசனம் இல்லை. நம்மளை வந்து ஒரு ஆள் தூக்கி விடணும் கவலைப்படக்கூடாது. கவலை வருங்க, ஏங்க கவலைப்படாம தப்பாக்கி யோசனை பண்ணிடாதீங்க. ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு கண்டிப்பா அந்த பாதிப்பு இருக்கும், அதை இல்லைன்னு சொல்லல, அதையெல்லாம் ஓவர் கம்முங்கன்னு சொல்லவில்லை. என்ன தெரியுமா ஆயிரம்? பையன் கஷ்டப்படுறானா நம்ம கவலைப்பட்டு நம்மளை தூக்கி விடுறக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதுதான் தப்பு. அதெல்லாம் வருதா இல்லையா? பையன் கஷ்டப்படுறான்னு நாம டவுன் ஆகி பிசிக்கலா போய் மென்டலா போய் எல்லாம் போய் அதை நம்மள தூக்கி அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. எப்போ போயிட மாட்டோம். எப்போ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ வாழ்ந்தீன்னா அந்த நிலைக்கு போக மாட்டேன். ஏன்னா நாம கீழே போயிட்டுனா அவனுக்கு யாரு ஹெல்ப் பண்றது? தைரியமா நின்று யார் அவனே கஷ்டப்படுறாங்க போது நீங்களும் உங்களை தூக்குறக்கே ஒரு ஆள் வேணும்னா நீங்க போய் உங்க பையனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்காரருக்கு போய் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களை தூக்குறக்கே ஒரு ஆள் தேவை. ஸோ அந்த நிலைமை படுபாதாளத்துக்கு குடும்பம் தள்ளிடும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அது வேதனையும் வலியும் இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அதுல இருந்து டக்குனு ஓவர் கம் நம்மளுக்கு நாமளே பண்ணிக்க தெரியணும். வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா உண்மையான அன்பே. ஆனா உள்டாவா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லைங்களா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க, அவ்வளவு நான் அன்புங்க. அவர் யார் பாத்துக்குவா? இப்ப உங்களை பாத்துக்கிறதுக்கு அவரு வருவாரா? அவரை பாத்துக்க நீங்க போவீங்களா? ஆனா நம்ம சரின்னு நினைச்சிட்டு உலகத்துல பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அப்படியே டவுன் ஆயிட்டேன், அப்படியே நான் கிடக்குறேன், வந்து என்னை யாராவது பாருங்களேன் நிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா அவரால் பார்த்துக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இதுதான் கரெக்ட். உடம்பு சரியில்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம எழுந்து நின்று அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போது உலகம் நம்மளை வந்து இவ கணவன் மீது அன்பில்லாதவள் நினைச்சுக்குமோன்னு நினைச்சு உலகம் என்ன வேணா பேசிட்டா நமக்கு அதுக்கு என்ன அப்படி நாம நினைச்சுக்கிட்டு உண்மை நல்ல உங்க மனசாட்சி கை வைங்க, இது நடக்கும். நீங்க மீண்டிருப்பீங்க. ஆனா உலகத்துக்காக சோகமா இருக்க மாதிரி, சாப்பிடாத மாதிரி, காஃபி குடிக்காத மாதிரி, அது மாதிரி பண்ணி எதுக்கு? வாட் ஃபார் யூ ஆர் டூயிங்? ஐ ஆம் த அதாவது அவரை பாதுகாக்கிற வேண்டிய கடமையில் இருக்கிறவன் நான் துவண்டு போனேன்னா என்னை தூக்கி விடுறக்கு ஒரு ஆள் வேணும்னா அவர் யார் பார்த்துக்கிறது? ஸோ நாம எந்திரிக்கணும். நாம என்ன தெரியும் பண்ணுவோம்? நான் படுத்துருவேன், என்னை தூக்கறக்கு 4 பேர், அவரை தூக்கறக்கு 4 பேர் வேணுங்கிற மாதிரி அப்படியே அது வேறுதான். அப்போ உலகம் பேசுமா, ஐயோ அவருக்கு உடம்பு சொல்லி இந்த அம்மா துவண்டு போயிட்டாங்க, இவங்களாட்ட ஒரு கப்பல் இந்த உலகத்துல இல்ல அப்படியே பேர் வாங்குறதுக்காக 2 நாள் மனம் தேறி இருந்தா கூட புடிச்சு வச்சு அப்படியே உட்காந்துக்கிறது சோகமா. ஏன்னா வெளி உலகத்துக்கு நான் காமிக்கணும் ஐ எம் வெரி அட்டாச்ட் டு மை ஹஸ்பண்ட். வாட் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எந்த நாடகம்? அதுதான் அடிச்ச மாதிரி ஒரு தயானதை சொன்னார், கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும். யார் இறந்தாலும் ஒரு நாள் சாப்பிடாம இருப்போமாமா, 2வது நாள் அழுதுகிட்டே காப்பி குடிப்பான். கணவனை இறந்திருந்தாலும் மனைவி இறந்திருந்தாலும் ஒரு நாள் தான் அதெல்லாம், 2வது நாள் அழுதுகிட்டே காப்பி குடிச்சிருவாங்க, 3வது நாள் அழுதுகிட்டே சாப்பிட்டுருவாங்க, 4வது நாள் கண்ணீர் வராமையே அழுவாங்க. இதுதான் உலகம். 10வது நாள் மறந்துடுவாங்க, 16வது நாளும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்க, நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இட்ஸ் செலிப்ரேஷன். எது? திதி. எங்க மாமனார் திறந்த திதி செலிப்ரேஷன், எல்லாத்தையும் அழைச்சு இட்ஸ் செலிப்ரேஷன். நெக்ஸ்ட் வருஷம் நம்மளோட இறப்பு பிகம் செலிப்ரேஷன். இது தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். நான் போயிட்டு அவ்வளவுதான், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. அந்த அந்த பற்று இருக்கு பாத்தீங்களா, அதை தான் சொல்றாரு. வீட்டில் இருக்கிறவங்க அதிகமா பற்ற வச்சுட்டோம்னா
என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பற்று அவர் உடம்பு இந்த ஸ்ட்ரைனகன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ண. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு அப்படியே ஒண்ணுமே படவடன்னு வந்து காலெல்லாம் நடுங்கி சேர்ல உட்காந்து சாப்பிடல அப்படின்னு வரவிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, உண்மையில அந்த மாதிரி ஆயிருந்தீங்கன்னா வெளியில சொல்ல மாட்டோம். வெளியில சொல்றீங்கன்னா ஏதோ பர்பஸ் இருக்குது. வந்து கெஸ்ட் ஒருத்தர் வராங்க, உங்க கணவர் எப்படி இருக்காங்கன்னா அவரை மட்டும் விசாரிச்சு கம்முனுக்கு வேண்டியதானே. நம்மளை ப்ரொஜெக்ட் பண்றோமா இல்லையா? அவருக்கு அப்படி இல்லாதனால நான் இப்படி ஆயிட்டேன் எதுக்கு? நம்மளுடைய உறவு நம்ம 2 பேரும் தெரிஞ்சா போதும், உலகத்துக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க. பட் இன்டைரக்டா நம்ம அழகா சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, என்னது அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் நான் என்ன ஆனேன்னு சொல்றமா இல்லையா? நான் அந்த நிலைமைக்கு போயிட்டேன், இந்த நிலைமைக்கு போயிட்டேன், எதுக்கு? நல்லா சிந்திச்சு பாரு. எதுக்கு? சுயநலம். நாம நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். முட்டாள் நீ. அவங்க என்னதான் நீங்க சொன்னாலும் உலகம் உங்களை நல்லவன்லாம் சொல்ல போறது இல்ல. டோன்ட் ட்ரை டு கெட் குட் நேம் ஃப்ரம் ஆல். உலகத்திற்கு அத்தனை பேருக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது இட்ஸ் நாட் மை. அதுக்காக நான் பிறக்கல. எனக்கு எப்படி எது சரியோ அதை பண்ண. நான் என்ன சொல்றேன், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த இடத்துல எது சரியோ அதை பண்ணு. உலகத்துக்காக சில விஷயங்கள் பண்ணாத. என்ன நான் பண்றேன்னு உனக்கு தெரியும், அதெல்லாம் அவசியமற்றது. ஏன் நின்று போராட தெரியும். அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று போராடி கொத்த வா ஜமாளிச்சு வெளியில வரணும். இதுதான் முக்கியமே தவிர 4 பேர் வந்து நம்மளை என்ன பார்ப்பாங்க, நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க. ஐயோ இந்த மாதிரி புடவை கட்டிட்டு அன்னைக்கு ஒருத்தர் நான் ஹாஸ்பிட்டலில் பர்சனலா பார்த்து பேசுனால இவ்வளவு பேசுறேன். ஐயோ இந்த புடவை மருமக வேற இந்த புடவை கொடுத்துட்டா, இந்த புடவை கட்டிட்டு நின்னா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த புடவை கட்டிட்டு நின்னா வர்றவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, அதுக்கு உட்காந்து கவலைப்படுறாங்க. அங்க புருஷ உசுருக்கு ஊசலாடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்பா ஏத்துக்கவே முடியல. அப்பா யூ ஆர் கிவிங் சோ மச் இம்பார்ட்டன்ட் டு தி சாரி. ஏதா இருந்தா என்ன, கொடுத்து விட்டாச்சு. இனி போய் அவளை போய் நீ திருப்பி நீ வேற கொடுத்து அவட்ட போன் பண்ணி நொச்சு நான் இதுதானே கொடுத்துட சொன்னேன். இங்க கணவன் உசுருக்கு எங்க உண்மையால அன்பு இருந்தா கணவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வருமா? வாயில வருதுன்னா என்ன அர்த்தம்? நடிப்பு நாடகம்னு அப்படியே அப்புறட்டமா தெரிஞ்சது. எதை கொடுத்துட்டா என்ன, அது வேற அது வேற கொடுத்துட்டு கட்டிட்டு அவளுக்கு போன் வேற. நான் உன்னை அதை கொடுத்துட்டு சொன்னல, நீ டிரைவர் இதை கொடுத்து விட்ட, நீ அதை கொடுத்துட்டு சொன்னல, இதை கொடுத்து விட்ட, இதுக்கு பாரு இப்படி இருக்குது, இது இல்ல அது என்ன. சிந்திச்சு பாருங்க. நிறைய இடத்துல போய் நம்ம நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்கிறது இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக அதே இறைவன் சொல்றாரு, அவருக்கு தான் பேர் வைக்கிறாரு ஸ்ரைனகா. பியூட்டிஃபுல் வேர்டு. எல்லாம் யாரு? இதெல்லாம் தான் ஸ்ரைனகா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் பேர் ஸ்ரைனகா. அடுத்தது கிருப்பண தீஹி. இவங்கெல்லாம் உலகத்துக்காக வாழும் போது நீ பரிதாபத்திற்குரியவள்ங்கிற. நீ உனக்காக வாழு, மற்றவங்களுக்காக வாழ்ந்தீனா பரிதாபத்துக்குரியவள் ஆகிவிடுவ. புரிஞ்சுங்களா? அடுத்தது இதோட இந்த 57 அகோ மே பிதரௌ விருத்தௌ பாரியா பாலாத்மஜா ஆத்மஜாக அநாதாக அமாமிருதே தீனாக கதம் ஜீவந்தி துக்கிதாக. இப்ப என்ன சொல்றாரு, அவன் எப்படி கவலைப்பட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் சொன்ன பிரகாரம் வாழாமல் அவனுக்கு பிராகிருத புருஷன். அப்படி இப்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. சாஸ்திரிய புருஷக விட்டுருங்க, இப்போ பிராகிருத புருஷனா இருக்கிறவன் எப்படி கவலைப்படுவானாமா? அஹோ, ஐயோ. அஹோனா அதான் மீனிங் தமிழ்ல. ஐயோ ஐயோன்னு சொல்ற பாத்தீங்களா, அதான் இங்கிலீஷ். சமஸ்கிருதத்துல அஹோ. என்ன புலம்புவானா, நான் போயிட்டா இந்த உலகம் என்ன ஆகும், என் வீடு என்ன ஆகும், என் மனைவியோ கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் போயிட்டேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா, ஏதோ ஒன்று, நான் இல்லாம போறது ஒன்று, வீட்டு விட்டு ஓடி போறது ஒன்று, ஆக்சிடென்ட் ஆகிறது ஒன்று, பெட் விட்டு எந்திரிக்க முடியாது, ஏதோ ஒரு நிலை எனக்கு வந்தால் எப்படி புலம்புவானா? என்னோட வயதான அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? விருத்தௌ பித்தரவ். பித்தரவுனா இந்த இடத்துல என்ன அப்பா 2 அப்பாவும் நினைச்சு கூடாது. அம்மா அப்பா அப்படி பித்தரவுங்கிறது டூயல் வச்சன எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல. பெற்றோர்கள் அம்மா அப்பாவை சேர்த்து என்ன சொல்றாரு? பித்தரவ். அகோ மே, என்னுடைய வயதான அம்மா அப்பா. விருத்தவன் என்ன? வயதான அம்மா அப்பா. அவன் அம்மா அப்பாவை நான் தான் கவனிச்சுட்டு இருக்கேன், நான் போயிட்டுனா அவங்களெல்லாம் யாரு கவனிச்சுக்குவா அப்படின்னு புலம்புவான். அடுத்தது பாரியா, என்னுடைய மனைவி. பாலாத் மஜா, கையில கை குழந்தை. பாலாத்னா கையில கை குழந்தைய, கை குழந்தைய வச்சிட்டு இருக்கிற சின்ன இளம் பெண் என் மனைவி. அவளும் நான் இல்லைன்னா அவ்வளவுதான். நான் இல்லைனா எங்க அம்மா அப்பா அவ்வளவுதான், நான் இல்லைனா எங்க மனைவி அவ்வளவுதான். ஆத்மஜா, என்னுடைய குழந்தைகள்
ஆத்மஜான என்னிடம் இருந்து வந்ததெல்லாம் ஜான பிறப்பு. ஆத்மஜா என்னிடம் இருந்து வந்ததெல்லாம் அது 10, 12, 5, 4, 2, 1 ஆத்மஜா. இதெல்லாம் அநாதாக. புரியுதுல உங்களுக்கு? சான்ஸ்கிரிட் அவ்வளவு ஈஸியா இருக்கு பாரு. இவங்களாம் என்ன ஆயிடுவாங்க? நம்ம சொல்லுவோம், அழுகும் போது பார்ப்போம். அநாதாக எல்லாம் அனாதி ஆயிடுவாங்களே. அநாதாக மாம் ரித்தே தீனாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் இல்லீனா ரித்தே, நான் இல்லீனா தீனாக ஏழ்மைக்கு கை சாப்பாட்டு கூட காசு இல்லாம போயிடுவாங்க, கையில காசு இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா ஐ எம் த ஏர்னிங் மெம்பர், நான் சம்பாதிக்கலீனா இந்த குடும்பம் என்ன ஆகிறது அப்படின்னு புலம்புவான். இதுவரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க உலகத்துல இந்த மாதிரி ஈவெண்ட் நிறைய ஃபேமிலியில் பார்த்துருப்பீங்க. அவர் இறந்தோடனே அந்த குடும்பம் நாசமாகணுங்கிற கதையே கிடையாது. அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். நாம் போனாலும் நம்ம குடும்பம் வாழ்ந்துடும். நமக்கு முன்னால் இத்தனை குடும்பம் வாழுதா இல்லையாங்க? கணவனை இழந்த குடும்பம், அம்மாவை இழந்த குடும்பம், அப்பாவை இழந்த குடும்பம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதே போலதான் நாம போனாலும் குடும்பம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அது மாதிரி புலம்புவாங்க. எப்ப நல்லா இருக்கும்போதே நான் போயிட்டுனா இவங்க கஷ்டப்படுவேன். இதுதான் பிரச்சனையே, சம்சார துக்கம். இன்னும் நல்லா இருக்கிறோம், இருக்கும்போதே என்னது நான் போயிட்டேன் என்ன ஆகுது இல்லையே, நான் போயிட்டு அவன் என்ன ஆகுது இல்லையே, நான் போய் கதம் ஜீவந்தி. அவங்களாம் எப்படி வாழ்வாங்க? கதம் ஜீவந்தினா எப்படி அவங்களாம் வாழுவாங்க? எப்படி அவங்க ஏழ்மையில எப்படி வாழ முடியும் அவங்களால? துக்கிதாக அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே துக்கத்தோட தான் இருக்க முடியும். நான் மட்டும் இல்லைன்னா அவங்க கையில காசு இருக்காது, துக்கிதாகா அனாதை ஆயிடுவாங்க அப்படின்னு கவலைப்படுவான். ஆனா எதுவுமே உண்மை இல்லை. அந்த கடைசியில் சொல்றாரு, இது நீ ஃபேண்டசி வேர்ல்டு, இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி, யூ ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி, கல்பித்தம். அதெல்லாம் எதுவும் கிடையாது ராசா. நீ வேலையை பார்த்துட்டு இரு. உனக்கு நான் என்ன சொன்னோ அந்த வேலையை செய். அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்காது. வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அதெல்லாம் எது நடக்க போறது? நீ ஓனைனாலும் உனக்கு முன்னால் உலகத்துல பாக்குறீ இல்லையா, எல்லா குடும்பம் எப்படி எந்திரிச்சு, எல்லா குடும்பம் எப்படி எந்திரிச்சுன்னு வாழுதுன்னு. அந்த மாதிரி உங்க குடும்பம் என்ன பண்ண, கொஞ்சம் அப்படி திணறும் பிகினிங்ல, அப்புறம் அது ஸ்பீட் எடுத்து. உன்னை நம்பி உன் குடும்பம் இல்லை, என்னை நம்பி இருக்கிறது. ஆனா நாம என்ன, நம்ம தான் ஈஸ்வரனே, இந்த குடும்பத்துக்கு ஈஸ்வரனே நான் தான். அப்ப ஈஸ்வரனை கொண்டு எங்க வச்சிருக்கிறோம்? ஆனா கேளுங்க, பக்தி. என்னை ஆட்ட பக்தி யார் இல்லைன்னு வாய் பேசும். ஆனா குடும்பத்துக்கு வந்துட்டு நான் தான் ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் எங்க ஓடி துரத்திட்டீங்களா? அவர் எங்க போனாரு? அவரோட குடும்பம், அவரோட குழந்தைகள், அவரு பார்த்துக்குவாரு. நாம கவலைப்படாம பஞ்சமகா பார்த்தீங்க கடைசியில் எங்க முடிக்கிறாரு? உனக்கு நான் கொடுத்த வேலை இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காத. பஞ்சமகா யக்னத்தை பண், தர்மத்துக்கு உட்பட்ட வாழ். இது ரெண்டே மறந்துடக்கூடாது. கிரகஸ்தாக அவர் ரெண்டே தான் சொல்லிட்டு இருக்காரு. தர்மத்துக்கு உட்பட்டு வாழ், பஞ்சமகா யக்னங்கள் பண். அவ்வளவுதான். அடுத்தது இதோட அத்தியாயம் முடிச்சிடலாம். ஏவம் கிருஹ ஆசய ஆக்ஷிப்த ஹிருதயக மூடதீஹி அயம் அதிருப்தக தான் அனுத்யாயன் மிருதக அந்தம் விஷத்தே தமஹா. ஏவம் கிருஹ ஆசய, இவ்வாறு ஆக்ஷிப்தனா பக்குவமடையாத, முதிர்ச்சி அடையாத, பற்றுடன் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, கிரகத்தில் இருக்கிற, குடும்பத்தை சரியா பயன்படுத்த தெரியாத, உறவுகளிடம் சரியாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்க தெரியாத, பற்றுடன் இருந்தீங்கன்னாவே யூ cannot have a good relationship with anybody in this world. You cannot have a friends-ஆ இருந்தாலுமே you cannot have a happy friendship. You cannot enjoy the husbandhood life. கணவன் மனைவி வாழ்க்கையும் சிறப்பா அமையாது. பசங்க புள்ள மருமக பேரன் பேத்திட்டு you cannot have a happy life. ஃப்ரெண்ட்ஸோட you cannot have a happy friendship. Because பற்று, அதீத பற்று, possessiveness. அப்படி இருந்து பக்குவப்படாதவர்கள், கிருத்தயக அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள், பக்குவப்படாத, அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திரிய புருஷனாக இல்லாமல் அதுக்குள்ள தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள், பற்றிலிருந்து விடுபடாதவர்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள். மறுபடியும் திட்டுறார். என்ன திட்டுறாரு? மூடதீகி, முட்டாளே, புத்தி. புத்தி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மழுங்கிடுச்சுங்கிறார். மனம்தான் யூஸ்வலா மூடன் திட்டுவோம்.
புத்தி என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏன்னா அறிவில்லை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அறிவில்லைன்னு யாரு? மூட தீகி, புத்தி இல்லாதவன் அர்த்தம். முட்டாளுங்கிறத விட புத்தியே இல்லாதவன். அயம் இவன், அயம்னா இப்படிப்பட்டவன். எப்படி இருப்பான்? மூடதீகி. எப்போ? உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் அப்படித்தான் இருப்பான்னு அர்த்தம். எப்படித்தான் இருப்பானாமா அயம்? அந்த இவன் எப்படி இருப்பானாமா? அதிருப்தக, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிருப்தக, அவனால திருப்தியான மனதை அடையவே முடியாது. புலம்பல் புலம்பல் புலம்பல். தான் அதான் இந்த இடத்துல அந்த பொருள்கள், அந்த உறவுகள், இவற்றை அனுத்தியாயன்னு. தியாயன்னு தெரியுங்களா? அதை அப்படியே மெடிடேட் பண்ணி திரும்ப திரும்ப நினைக்கிறதா தியானம். இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அனுத்தியாயம். இப்போ நான் சொல்ற பிரகாரம் இல்லாமல் நீ உறவுகளோட வாழ்ந்த, உறவுகளோடு எப்படி பற்றற்று வாழணும்னு தெரியாம பற்றுடன் நீ இருந்தீனா, கால் எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் யாரை தியானம் பண்ணுவ? உபனிஷத் தியானம் பண்ண மாட்டேன். நிதித்தியாசனம் உன்னால் பண்ணவே முடியாது. சர்வவியாபி, அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் கணவர் வருவார், பையன் வருவான். கணவர் வருவார், பையன் வருவான். பணப்பிரச்சனை வரும், வீட்டு பிரச்சனை வரும், வேலைக்காரி பிரச்சனை வரும். எண்ணங்கள் காலையிலிருந்து நீ யாரைத்தான் தியானம் பண்ணுவ? எதுல நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எதுல ஒரு பொருள்ல பற்று இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த நினைவு உங்களுக்கு அடிக்கடி வருதோ அதுதான் இது சொல்றேன். எதை பத்தி நீ தியானம் பண்றியோ அதை ஒட்டிட்டீன்னு அர்த்தம். ஒட்டிட்டீன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு மெஷரிங் ஸ்கேல் நாமளே தான். நம்ம வாரம் காலையில சாயங்காலம் வரைக்கும் ஏதோ அந்த காலையில ஒரு 5 to 6 பிடிச்சி வச்சு உட்கார வச்சு அந்த எண்ணங்களை துரத்தி விடுறோம். எங்களால முடிஞ்ச செயல் அவ்வளவுதான். அதையெல்லாம் நினைக்காத சாமி, கொஞ்சம் வா, இதையெல்லாம் கொஞ்சம் நினைன்னு ஒரு 5 to 6. சரி, மத்தியானம் மறுபடியும் ஒரு 3 to 4 வா, வந்து கோரு, சாண்டிங் சொல்லு, இது தப்பு அது தப்பும் போது கொஞ்ச நேரம் மறக்கிறீங்க. மற்ற நேரமெல்லாம் எத்தனை நாளைக்கு இழுக்க முடியும் வண்டி? நம்ம வண்டி ஒஞ்சு போயிருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இந்த 2 மணி நேரம் நீங்க வீட்டு பொறுப்புகளை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருங்க, 24 மணி நேரம் அந்த மாதிரியா உட்காந்துருக்க முடியும்? அப்படி அல்ல. வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதுல போய் லாக் ஆயிடக்கூடாது. நான் வேற, இந்த கடமை வேறு, நான் வேற, இந்த உறவு, அந்த இடத்துல போய் நின்றுக்கணும். பண்ணிட்டு நம்ம, அதுதான் கர்மயோகம். இறைவன் சொல்லியிருக்கார, செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது குடும்பத்துல வாழ்ந்துட்டு கிளாஸுக்கு வரதில்லை, கிளாஸ்ல வாழ்ந்துட்டு குடும்பத்துக்குள்ள போறது. திஸ் இஸ் தாட் ஆஃப் த டே. திங்க் படிப்பார். குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் கிளாஸுக்கு வரேன்னு சொல்ற வரைக்கும் வளர்ச்சி இல்லை. கிளாஸ் இருந்துகிட்டு நான் அப்பப்ப எங்க போறேன்? குடும்பத்துக்குள்ள போயிட்டு வரேன். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய ஹிமாலயன் டிஃபரன்ஸ் யூ கேன் ஃபீல். திங்க் பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நல்லா புரியும். இப்ப என்ன பண்றோம்? குடும்பத்துல வாழ்றேன், நான் அப்பப்ப வகுப்புகள் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. அது என்னவா மாறணும்? நான் வகுப்புல தான் வாழ்றேன், அப்பப்ப எங்க போயிட்டு வரேன்? கணவனுக்கு சில வேலைகள், பசங்களுக்கு சில வேலைகள், பொண்ணு பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, இந்த மாதிரி கல்யாண வேலை, அடுப்படி வேலை, சமையல் பண்றது, இதெல்லாம் அப்பப்போ போயிட்டு வரேன். இதுதான் அவர் சொல்றவர். அப்படித்தான் நீ குடும்பம், அதாவது கெஸ்ட், யூ ஆர் அ கெஸ்ட் இன் த ஹவுஸ். அனுத்தியாயன்னு மிருதக. இப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவனியே? ஒருத்தர் ஒரு உறவு தாட் போச்சுன்னா அடுத்த உறவு உள்ள வரும், அப்புறம் பணம் வரும், அப்புறம் உறவுகள், வீட்டு விட்டு வெளியில் இருக்கிற உறவுகள் வரும். இந்த எண்ணங்களையே என்ன ஆயிரும்? மண்டை சூடாகி வெடிச்சிடும். சாயங்காலத்துக்கு வெடிச்சிடும் தலைவலி. எப்பாப்பாரு சாயங்காலத்துக்கு நிறைய பேர் ஏன்னா இந்த தியானம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தலைவலி வருது. ஏன்னா ஒருத்தர் ஒன்று பேசியிருப்பாங்க, அதை நினைப்பீங்க, ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை நினைப்பீங்க. அதை மறைக்கிறதுக்கு எங்க கூட்டிட்டு போறது? வாங்க நெரூர் வாங்க, உங்களை மறந்து கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க அங்கேயும் வரமாட்டோம். நாங்க இந்த குழி புதமணலுக்குள்ளேயே தான் போவோம். இந்த புதமணல் எங்களுக்கு வெளியில் வர, புதமணல் வெளியில் வர கூட மாட்டேங்கிறான். என்னமோ நாங்கள்லாம் என்னமோ பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிற மாதிரி, இவங்க தான் போய் புதமணலில் மாட்டிக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, எல்லாரும் புதமணலில் தான் உட்காந்துருக்குறோம். அது வேலையில் எந்திரிச்சு வர தெரியணும். அப்பதான் உங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தாதான் உங்க மனம் அமைதிப்படும். அந்த அமைதி பெற்ற மனம் குடும்பத்துக்குள்ள சூப்பரா எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும். நீங்க தைரியமான மனதை பெற்றீங்களான உலக வீடு இருக்கவங்க அத்தனையும் தைரிய மனதை பெற்று விடுவார்கள். அதுதான் ரகசியம். முதல்ல நாம ரெடி ஆகணும். அதுக்கு நமக்கு உண்டான காலத்தை, நேரத்தை கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு வரல, அதனால நான் வரல, வீட்டுக்கார விட மாட்டேங்கிறா, அதனால புதை மணல்
என்னமா நான் இது சொன்னேன். நான் போயிட்டு வரவங்க பார்த்து அவங்களுக்கு என்ன நினைக்குது, ஓ இவங்கெல்லாம் அப்படியே மேலே பறந்துட்டு இருக்கிறாங்க. யாரு பாருங்க, எல்லா புதமணல் தான் வந்துருக்குறோம். ஏங்க எல்லா வீடும் உள்ள பிடிச்சா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோமா. அவன் ஒரு நாள் வெளியில போறங்கும்போது அவங்களுடைய சுகம் கொஞ்சம் குறையும். எல்லாத்து வீட்லையும் குறையும். அதாவது அந்த டேபிள் இருக்கும், அது வந்தோடனே பார்த்தா சாப்பாடு இருக்காது, குடிக்காது, கொஞ்சம் எரிச்சல் வரும். எல்லாத்துக்கும் அதுதான். அதை தாண்டி எனக்காக ஒரு நேரத்தை கொடுப்பது அவங்க நல்லதுக்குன்னு புரிய வைக்கணும். இந்த மாதிரி என்னை ஃப்ரீயா விட்டீங்கன்னா நான் மன சமைதியோட சந்தோஷத்தோட அவங்க இருப்பேன். என்னை இப்படி போட்டு அமுத்துறீங்கன்னா நான் பைத்தியார் ஆயிட்டுனா உங்களே பிடிச்சு கட்டுச்சுன்னா ஐயோ கிளம்பி ஓடு, நீ முதல்ல ஃப்ரீ பண்ணிட்டு வான்னு அப்படி பேச தெரியும். வேண்டாம் போக வேண்டான்ட்டான். ஒன்னு ரெண்டுக்கு முடியாத சொல்ல வருங்க, நான் இல்லைன்னு சொல்ல, எதுக்குமே நான் வரமாட்டேன். ஏன்னா புதை மணல்ல நான் ஐ வாண்ட் டு என்ஜாய் த புதை மணல் உட்கார்ந்து இருந்தா எப்படிங்க நாங்களாம் தூக்குறது? இத்தனை 60 பேரும் சேர்ந்து தூக்குனாலும் எங்களால தூக்க முடியாது, கண்டிப்பா தூக்க முடியாது. புதை மணலுக்கு போறவங்க யாருங்க தூக்க முடியும்? So decide by yourself. My growth helps in the family's growth. My mental growth helps the kids. My mental growth will help my husband. அதுதான் உண்மையான உதவியே. நான் பற்றோடு இருக்கிறேன், பாசத்தோடு இருக்கேன்னு பிடிச்சி அவங்களுக்கு நீங்க பிசிய, அவங்க உங்களை பிசிய, சாறு வடிய சண்டை சச்சரவுல இருந்து குடும்பம் வெளியில வரணும்னா அதான் சொல்றாரு. திருப்தி அடையாதவன் முடிச்சலாம் அனுத்தியாயம் அந்தம் விஷத்தே தமம். கடைசியில இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன சொல்றாரு, நீ அப்படித்தான் இருப்ப அப்படின்னா நீ ஒரு இருளை விட்டு இன்னொரு இருளுக்கு போயிட்டு இருப்ப. புரியுதா? அந்தம் ஒரு இருட்டு விட்டு இன்னொரு இருட்டுக்கு போவேன். இருட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, நம்ம பிரகாசமா இருக்குமா? எல்லாம் குழப்பம், எது எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை விட்டு நீ இன்னொரு வாழ்க்கை. அப்ப இந்த பிறவி விட்டு அடுத்த பிறவி எடுத்தினாலுமே இருளான உலகத்துக்கு தான் போவ. எப்ப நான் டைரக்டா ஊசி ஏத்துறாரு. எப்ப நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு குழந்தைகளை பெத்து வாழும் போது நான் சொன்ன பிரகாரம் நீ நடக்கலினா இந்த லைஃப் உள்ள நீ துக்கம்தான், ஒரு திருப்தி இல்லாம தான் வாழுவ. இறந்ததுக்கு அப்புறமும் எங்கதான் போவ? அத்தால வித்தால பத்தால பாத்தால அங்கதான் போவேன்னு வான் பண்றாரு. நீ பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாமல் தர்மத்துக்கு உட்பட்டு நீ வாழலினா 10 குழந்தைகளை பெற்று 10க்கும் கல்யாணம் பண்ணி 100 பேரம்பேத்தி பார்த்திருப்ப. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அத்தால வித்தால பாத்தாளத்துக்கு தான் நீ போவ. அந்தம்னு என்னங்க, கீழ் லோக்கம். ஆஃப்டர் டெத், டூரிங் வாழும்போதும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, இறந்ததுக்கு அப்புறமும். ஏன்னா நீ தான் பஞ்சமாக பண்றதுக்கு டைம் இல்லையே. இங்கதான் 10 குழந்தைகளுக்கு 100 பேரம்பேத்தி பார்த்துக்கிருக்கேன், எனக்கு டைம் சரியா போச்சு, எனக்கு பஞ்சமாக பண்றதுக்கு டைம் இல்லைங்கிறியா? வெயிட்டி, இறந்ததுக்கு அப்புறம் எங்கதான்? அத்தால வித்தால பத்தால பாத்தால ரெடி ஆயிக்கோ. கடைசியா வான் பண்றாருங்க. நான் சொல்லிங்க இதெல்லாம், நான் வாயில வார்த்தை அத்தனைங்க இருக்குது. என்னது? விஷத்தே நுழைவாயினா. இப்ப நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விஷத்தேன்னு என்னங்க அர்த்தம்? ஏன் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இது கனெக்ட் பண்றீங்கன்னா, விஷத்தேனா என்டர் ஆவிங்கிறாரு. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க என்டர் ஆகுறா, அப்புறம் அடுத்தது தானே எங்க விஷத்தே? விஷ் மீன்ஸ் வெண்டா. வேர் வில் வெண்டா? அந்தம்னு என்னது? அடுத்த லோகம். அந்த குருடான உலகம்னு என்னங்க? இருளான உலகம்னு எடுத்துக்கலாம். குருடுங்கிறது இருளான உலகம். இருளான மேல பூகு புவக சுவக இல்லை, கீழே 7 அப் இல்ல, 7 இல்ல, 7 டவுனு. என்ன லோகம்? அத்தால வித்தால பாத்தால வருது பாத்தீங்களா? அதுலதான் போவ. இஃப் யூ டோன்ட் டூ பஞ்சமகா யக்னம், இஃப் யூ டோன்ட் ஃபாலோ தர்மா இன் யுவர் லைஃப், டெஃபினெட்லி யூ வில் கோ தேர். ஆனா இப்ப பார்க்கும்போது 10 பசங்களை பெற்றிருப்போம், 100 பேரம்பேத்திகளை பெற்றிருப்பேன். எந்த வகையில அது உனக்கு யூஸ் ஆகாது. ஆஃப்டர் டெத், டியூரிங் லைஃப் ஆல்சோ யூ கேனாட் ஹேவ் a happy life. இதோட இந்த ஆசிரமத்தை முடிக்கிறாரு. அடுத்த கிளாஸ்ல என்ன பியூட்டிஃபுல்லான கிளாஸஸ் வருது பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.